எல்லாருக்கும் வணக்கங்க. பீட்ரூட் கடலைப்பருப்பு போட்டு நல்ல ஒரு மட்டன் வறுவல் மாதிரி இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. சோம்பு, பட்டை இதை பொடி பண்ணி அதோட 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஒரே ஒரு பீட்ரூட்டுக்கு இது அளவு. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பாதி தக்காளி அதையும் அதோடு சேர்த்துருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சாப்பிட்றது தான் நல்லது. சால்ட்டு மேக்ஸிமம் கட் பண்ணிவிடுங்க, செய்யாதீங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பு பாதி வெந்தால் போதுங்க. அந்த கடலைப்பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் 1 நிமிஷம் கிளறிடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண காயை மெலிசாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அதோடு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு பீட்ரூட்டுக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். இப்போ பருப்பு வெந்த தண்ணி இருக்கும், அதை அப்படியே அதோடு சேர்த்துருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி வேணும்னா ஃப்ரையாக பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த தண்ணி லேசாக இருக்கும்போதே லஞ்ச் பாக்ஸாக கூட பசங்களுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ஃப்ரையாக வேணுனாலும் ஃப்ரையாக இன்னும் 2-3 கிளறி 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள். எனக்கு இது காரம் கரெக்டான காரம், நான் இவ்வளோ அளவு சேர்த்துருக்கேன். இந்த அளவே சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. மட்டன் வறுவல் மாதிரி தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.